முதல்ல இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. டிஜிபி என்ன அறிவிச்சிருக்காரு? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அங்கீகரிக்கப்படாத தனிப்படையும் கலைக்கிறேன். ஒரு அங்கீகரிக்கப்படாத தனிப்படையை எத்தனால அங்கீகரித்து வச்சுருந்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பாருங்கள், அவனை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, இல்லீகலாக கஸ்டடி எடுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தனிப்படை வந்து கேப்சர் பண்ணிட்டு போய் 3 இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு ஞானம் உதிக்குது. நம்ம உயிர் போயிடும், எப்படி இருந்தோம், எப்படியா இருந்தாலும் நம்ம வேலை செஞ்ச கோயிலுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நகையை வந்து அங்கே வச்சுருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கான். அங்கே வந்து அடித்து அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த காவல்துறை எவ்வளவு மோசமாக மக்களை மிரட்டி வச்சுருக்கு, எவ்வளவு ஒரு 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 ரவுடித்தனத்தை வந்து ஒரு மோசமான கொடூரத்தை அங்கே காமிக்குது. மக்கள் பயந்து போய் இருந்திருக்காங்க. யாரும் போய் தட்டி கேட்கலையே. ஒரு அநியாயம் நடக்குதுங்க, அம்மா அப்பான்னு கத்துறான், அவனை காப்பாற்ற யாருமே போலையே. என்னங்க நாடு இது? சட்டத்தின் ஆட்சிக்கு நடக்குதா? எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு இந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு? அநியாயம் இல்லையா அது? அதனால் முதலமைச்சர் போலி வேஷம் போடக்கூடாது. மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை ஓயாது. மன்னிப்பு கேட்டால் நாளைக்கு இது முடிஞ்சிடாது. முதல்ல அந்த சார் சொன்னது மாதிரி அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பாக ஒரு கோடி ரூபாய் நிதி தரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இது மேட்ரு கிடையாது. இதில் ஈடுபட்ட அத்தனை காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து எல்லாரையும் இதில் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால் அந்த ஐஏஎஸ் யார், அதை விசாரணைக்கு உட்படுத்தணும். அது சிபிஐ பார்த்துக்கிற போது இனிமேல் இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி யாருக்காக இன்னைக்கு வரைக்கும் செஞ்சாங்க அப்படிங்கறது கேள்வி. ஆமா இப்பதான் தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா லதான்னு ஒரு ஐஏஎஸ், கன்ஃபர்ட் ஐஏஎஸ், அவங்க சென்னை இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருக்காங்க. சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் சிவகங்கை கலெக்டராக இருந்திருக்காங்க. தற்போது மத்திய அயலக பணிக்கு சென்றதாக தகவல் வருது. அவங்களும் இந்த இந்த புகார் கொடுத்தாங்கல்ல மோசடி பேர்வழி, அவங்களுடைய அப்பாவும் ஒன்றா வேலை செஞ்சாத தகவல் வருது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவ்வளோ பெரிய தப்பை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய கொலை, ஒரு சட்டவிரோத கொலை, ஒரு அப்பாவி, இந்த நாட்டின் குடிமகன், தமிழ்நாட்டின்